ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டான ஒரு 15 to 20 மினிட்ஸில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நான்வெஜ் ஐட்டம் தான் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எறா தான் இன்றைக்கி வந்து எறா தொக்கு தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், எறா பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் வந்து எறா வந்து ஒரு 1.5 kg எடுத்திருக்கேன். நான் இது வந்து ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஷாப்லேயே வந்து தோல்லாம் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி வந்து பிளாக்காக ஒரு மாதிரி இருக்கும், கலீஜாக இருக்கும் இங்கே. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த பேக் சைட் முதுகு இருக்குது இல்லைங்களா, ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சமாக பிரிச்சுட்டு இந்த பிளாக் கலர் இந்த கலீஜ் வந்து எடுக்கணும். அது ஒரு வேஸ்ட், அது இண்டஸ்ட்ரைனோட வேஸ்ட் அது. ஸோ அது வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது ஒரு 1.5 kg எறாக்கு வந்து நான் வந்து ஒரு 7 ஆனியன் போல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 டொமேட்டோ போல் எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து நீல வாக்கில் நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். நான் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த 10 rupees பேக்கெட் வருது இல்லைங்களா, ஸோ அது வந்து நான் பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எவ்வளோ எறா எடுக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான்வெஜ் ஐட்டமில் கொஞ்சம் அதிகமாக வந்து போடுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ தகுந்த மாதிரி வந்து நீங்கள் மஞ்சள்தூள் போட்டுங்க. நான் வந்து இதில் 3/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நான் அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எறா தொக்கு பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா காயிட்டும். கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாய் காஞ்சிச்சு. ஸோ இதில் வந்து நான் வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வந்து எறா எடுக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆயிலை ஊற்றிக்குங்க. ஸோ இவ்வளோ எண்ணெய் வந்து நான் ஊற்றுறேன். ஸோ எண்ணெய் காயிட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆனியன் சேர்த்துலாம். லாஸ்ட்டில் தான் வந்து நம்ம தாளித்து வந்து இதில் தொக்கில் வந்து சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே தாளிச்சேன்னா அந்த ஸ்மெல் எல்லாமே வந்து போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆனியனும் டொமேட்டோ வந்து நல்லா இந்த ஆயிலே வந்து நல்லா வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் எல்லா ப்ராசஸ் ஆகிட்ட பிறகு லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம வந்து தாளித்து கொட்ட போகிறோம். ஸோ எண்ணெய் காயிட்டும், ஆனியன் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் போட்டாச்சு. ஸோ ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்குங்க. பாருங்கள், ஆனியன் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு, நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டொமேட்டோ சேர்த்துடலாம். பாருங்கள், டொமேட்டோ சேர்த்தாச்சு. ஸோ டொமேட்டோ சேர்த்துட்டு வதக்குங்க. டொமேட்டோ வந்து பாதி அளவுக்கு வெந்ததும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ ஒரு பேக்கெட் போட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம தாளிக்கும் போது வந்து ஒரு பேக்கெட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ வந்து இது வந்து டொமேட்டோ வந்து நல்லா வந்து வதக்குங்க. டொமேட்டோ பாருங்கள் கால்வாசி அளவுக்கு வந்து வதக்கியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்துட்டு ஒரு பேக்கெட் வந்து போடுறேன். நான் ஸோ அதுக்கப்புறம் கூடயே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வந்து ஆனியனு டொமேட்டோ நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்குங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டாச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்குங்க. ஸோ இப்படி போகிறது மூலிமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து டொமேட்டோ ஆனியன் வந்து நல்லா வந்து வதங்கிடும். நல்லா வதங்கிட்டு நல்லா கிரேவியாக வரும். ஸோ அது கூடயே வந்து நம்ம வந்து கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சமாக போட்டுக்குங்க கொத்தமல்லி. அப்புறமா வந்து லாஸ்ட்டாக இருக்கும் போது வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நல்லா வந்து வதக்குங்க. ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் எல்லாம் வந்து போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த எறா சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் வந்து வதக்கியிருக்கேன். ஸோ வந்து நல்லா வந்து மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் டொமேட்டோ வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரணும். இப்போ வந்து ஆயிலும் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ப்ரான் சேர்த்துடலாம். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வந்து வதக்கியாச்சு. ஸோ இந்த ப்ரான் எல்லாமே பாருங்கள் சுருங்கிட்டுருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா 2 ஸ்பூனு அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் போல் வந்து நல்லா வந்து வதக்குங்க. இதிலே வந்து உப்பு சேர்த்துங்க. நான் வந்து கல் உப்பு தான் போடுறேன். நான் இவ்வளோ போடுறேன். ஸோ
ஸோ வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து தண்ணியை ஊற்ற போகிறோம். ஸோ வந்து நீங்கள் இந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துங்க. ஏன்னா வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம கிரேவியை தான் எடுக்க போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றி வேகும் நீங்கள் அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா வந்து உப்பு அதிகமாகிடும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 1 மினிட் போல் வந்து நல்லா வந்து கலரி விட்டுட்டு நல்லா வந்து வதக்குங்க. இந்த மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாமே இந்த வதக்கிறது மூலிமா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாமே வந்து போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 1 மினிட் போல் வந்து நல்லா வதக்கிட்டேன் நான். ஸோ பாதி அளவுக்கு மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாமே வந்து போயிடுச்சு. மீதி வந்து இருக்குது லைட்டாக மிளகாத்தூள் ஸ்மெல். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா வந்து வேக விடலாம். ஸோ இந்த இறாவும் வந்து நல்லா வந்து வேகும். ஸோ பாருங்கள், நான் வந்து ஒரு சொம்பு ஃபுல்லாக வந்து தண்ணி இது பண்ணி விட்டேன். இது வந்து ஒரு 2.5 கிளாஸ் போல் இருக்கும். ஸோ நான் 2.5 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றுறேன் நான். ஸோ வந்து இறா மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இறா வந்து நல்லா வந்து வேக விடுங்க. ஸோ நம்ம எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா வந்து அந்த இறா இருக்கிற அந்த நீச்சல் ஸ்மெல் எல்லாமே போகும், இறாவும் வந்து வெந்துடும். ஸோ மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நல்லா வந்து திக்காக வரும். ஸோ வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இந்த குழம்பு கொதிக்கிட்டோம். ஸோ வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு பிளேட் போட்டு மூடியாச்சு. ஸோ இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வந்து இறாவும் வந்து வேகும், அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாமே போயிட்டு தண்ணி வந்து கம்மியாகும். ஸோ அது வரைக்கும் வந்து விடலாம். ஸோ நடுவில் நீங்கள் எடுத்து வந்து கலரி விடுங்க, இல்லைனா வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளேட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ பாருங்கள் என்ன கிரேவியாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து இறாவும் வந்து நல்லா வெந்துடுச்சு, தண்ணி வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு ஒரு கிணத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தாளிச்சிக்கலாம் இந்த கடாயிலே வந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கிணத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ வந்து எண்ணெய் கட்டியாக எண்ணெய் நல்லா கிரேவியாக வந்து பாருங்கள். ஸோ வந்து நம்ம ஆனியன் டொமேட்டோ வந்து எவ்வளோ வதக்குறோமோ அப்போ தான் வந்து இவ்வளோ நல்லா கிரேவியாக வரும். ஸோ வந்து இந்த கடாயில் வந்துட்டு நான் இது வந்து இதிலே வந்து தாளிக்க போகிறேன். ஸோ வந்து இதில் வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ இவ்வளோ எண்ணெய் வந்து ஊற்றிக்குங்க. நம்ம ஆல்ரெடி வந்து எண்ணெய் ஊற்றி தான் வந்து ஆனியன் வதக்கியிருக்கோம். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து இவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டாச்சு. ஸோ வந்து லைட்டாக வந்து வதக்குங்க. ஸோ லைட்டாக வதக்கிட்டு இதில் வந்துட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கினா போதும், அடி பிடிக்காத வந்து லைட்டாக வதக்குங்க. ஸோ லைட்டாக வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தீஞ்சு போயிடும். ஸோ பாருங்கள், நல்லா வந்து வதக்காச்சு. ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிரேவி வந்து கிண்ணத்தில் இருக்குங்க, இது வந்து இதில் கொட்டிட்டு நல்லா வந்து வதக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நான் இவ்வளோ கொத்தமல்லி போடுறேன். போட்டுட்டு லைட்டாக வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து கொட்டிடலாம். பாருங்கள், இந்த கிரேவி வந்து இதில் கொட்டியாச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் போல் வதக்கிட்டு ஸோ இந்த எண்ணெய் வதக்குங்க. ஸோ இந்த எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், என்னமா இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு டேஸ்டான ஒரு 15 to 20 மினிட்ஸில் ஈஸியாக ரெடி ஆகக்கூடிய ஒரு எறா தொக்கு பண்ணியாச்சு பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.